இதுவரை சேகர் பாபுக்கு பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் மட்டும்தான் கட்டுப்பட்டவர் என்று நினைத்தேன். ஆனால் இன்றைக்குத்தான் தெரிந்தது மலையே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று. செய்கின்ற ஆற்றல் நம்முடைய சேகர் பாபு அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் மனமாற ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பொறாமையாக இருக்கிறது. நம்ம என்னதான் செஞ்சாலும் இயற்கை சின்னத்தில் சரி பண்ணோம். இப்ப இயற்கை அவர் கட்டுப்பாட்டில் வச்சு பெய்யினா பெய்யுது, பெய்யலாம் பெய்ய மாட்டேங்குது. இந்த மழை பெய்யலன்னா இவ்வளவு அழகான தோட்டம் தெரியாது. இப்ப தலைவர் நாளைக்கு காலையில் பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு, சேகர் பாபு மாதிரி இருக்கணும் பாரு, அப்பதான் எங்களுக்கு எரிச்சல் வரும். இந்த வேலையில எங்க கத்துக்கிட்ட சேகர் பாபு வந்தோன்னு கேட்டேன். எனவே அவருக்கு முதல்ல சல்யூட், நன்றாக செய்திருக்கிறார். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்றால் தனி மனிதருக்காக அல்ல. ஆனால் இங்கே மட்டும்தான் ஆண்டவன் பெயரால், மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இந்த தொழிலை நீதான் செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்களை படிக்காதே என்று சொன்ன மதம், சாதி இங்கே தான் இருந்தது. அந்த சாதியை, மதத்தை 2000 ஆண்டு காலமாக இருந்ததை அடித்து நொறுக்கிய ஒரே இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் இந்த திராவிட இயக்கம்.